இன்றைய தினம் திரு சர் ராமன் அவர்களினுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறத பார்த்தோம். அவருடைய பிறந்த நாளுக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, அதாவது ஒளிச்சிதறல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா. இந்த ஒளிச்சிதறலுக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு சொன்னா, சர்வ நிச்சயமாக ஜோதிடம் என்பதே இந்த ஒளிச்சிதறலினுடைய அடிப்படையில் தான் செயல்படுகிறது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்றோம். நம்முடைய மகர்ஷிகள்லாம் இதை முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. இந்த விஞ்ஞான உலகத்திலே அந்த பிராக்டிக்கலா நிரூபிச்சவர் தான் சர் ராமன் எடுத்துக்கலாம். இந்த ஒளிச்சிதறல் அப்படின்னு அவர் எப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஒளியானது மற்றொரு ஊடகத்திற்குள்ளாக ஊடுருவி செல்லும் பொழுது அதனுடைய அந்த அலை நீளம் சொல்றாரு, அந்த அலை நீளத்திலே மாறுபாடு என்பது உண்டாகிறதுன்னு சொல்றார். அதுவும் எப்படின்னு சொன்னா, அந்த மூலப்பொருள் எந்த பொருளிலிருந்து இந்த ஒளியானது தோன்றியதோ அந்த மூலப்பொருளினுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எது கொண்டிருக்கிறது, எதன் வழியாக ஊடுருவி செல்கிறதோ அந்த பொருளுடைய அந்த குணாதிசயத்தையும் கொண்டு அதற்கு ஏற்றார் போல் அதனுடைய அலை நீளம் என்பது மாறுபடுகிறதுன்னு சொல்றார். ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவார். அந்த ஃப்ரீக்வன்சி தான் லாம்டா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவார். அதுல சேஞ்சஸ் அப்படிங்கிறது வர்றது அப்படிங்கிறத அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு இல்லையா. இந்த அடிப்படையை தான் நம்முடைய ஜோதிடமும் சொல்கிறது. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூலமாக ஒளி என்பது எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னா, அது சூரியனிடமிருந்தான் வருகிறது. இந்த சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிகள் தான் எந்த கிரகங்கள்லாம் ஈர்த்துக்கிறதாம். எது, ஒரு புதனாகட்டும், ஒரு சுக்கிரனாகட்டும், ஒரு சந்திரனாகட்டும், அவைகள் ஈற்றுக்கொண்டு அதனை இந்த பூமியின் மீது பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றார். இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களின் மீது அந்த ஒளியினுடைய தாக்கம் செயல்படுகிறது. அதற்கேற்றார் போல்தான் நாம் பலனை தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம். இந்த அடிப்படை உண்மையை கொண்டுதான் நம்முடைய மகரிஷிகள் அனைவருமே ஆராய்ந்து பார்த்து ஜோதிட நூல்களிலே விதிகளாக வகுத்து வைத்திருக்கிறார்கள்.